ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன், ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். இந்த காணொளியில் மார்கழி மாதத்தினுடைய சிறப்புகள் குறித்து நாம் அனுபவிக்க இருக்கிறோம். மாதங்களிலே நான் மார்கழி என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையிலே குறிப்பிட்டுள்ளார். பகவானே மாதங்களில் தான் மார்கழி என்று குறிப்பிட்டுள்ள காரணத்தால் இந்த மாதம் மிக மேன்மையுடைய மாதம், மிக பொக்கிஷமான மாதம். அந்த வகையிலே இந்த வருடம் டிசம்பர் 16ஆம் தேதி முதல் ஜனவரி 14ஆம் தேதி வரை 30 நாட்கள் இந்த மார்கழி மாதம் இடம்பெறுகிறது. அதாவது 16/12/2025 முதல் 14/1/2026 வரை மார்கழி மாதத்தினுடைய இந்த 30 நாட்களும் இடம்பெறுகிறது. இந்த மார்கழி மாதத்தில் நாம் செய்யக்கூடிய முக்கிய வேலைகள் என்னவென்றால், முதலிலே இந்த மாதத்தினுடைய சிறப்பினை சிறியவர்கள் முதல் அனைவருக்கும் எடுத்து கூறி, அவரவர் இல்லங்களிலும் அருகிலுள்ள திருக்கோயில்களிலும் சென்று, வைணவ திருக்கோயில்களில் சென்று இந்த மார்கழி மாதத்தை விசேஷமாக கொண்டாட வேண்டும். இந்த ஒரு மாதத்தில் அதிகாலையில் எழுந்து பகவானை நாம் சேவித்தால் இந்த வருடம் முழுவதும் பகவானை சேவித்த பலன் நமக்கு கிடைக்கும். குறிப்பாக அறிவியல் பூர்வமாக ஓசோன் மண்டலம் பூமிக்கு அருகில் வரும் காலம் இது. அந்த வகையிலே அறிவியல் பூர்வமாக இது நிரூபிக்கப்பட்டுள்ளதால், யார் ஒருவர் விடியற்காலையிலே எழுந்து தங்களுடைய காலை வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு பகவானை மிக பயபக்தியுடன் வழிபட்டால் பகவானுடைய திவ்ய திருவருள் அவர்களுக்கு பரிபூர்ணமாக கிட்டும், இந்த மாதத்தில் வழிபடுவதன் வாயிலாக. அடுத்ததாக இந்த மாதத்தினுடைய இன்னொரு முக்கிய விசேஷம் என்னவென்றால், நாம் பல விஷயங்களை திருத்தி புரிந்து கொள்கிறோம். அந்த வகையிலே தவறாக ஒரு கருத்து இந்த மார்கழி மாதத்தை குறித்து பரவப்பட்டுவிட்டது. அது என்னவென்றால், மார்கழி என்றால் பீடை மாதம் என்று. அப்படி அல்ல. மார்கழி என்றால் பீடுடைய மாதம். பீடு என்றால் பெருமை. பீடு என்றால் மிகவும் மேன்மையான பெருமை மிக்க மாதம் என்று பொருள். இந்த மாதத்தினுடைய மற்றொரு முக்கியமான சிறப்பு என்னவென்றால், நம்முடைய ஒரு வருட காலம் தேவர்களுக்கு அவர்களுடைய வாழ்நாட்களில் ஒரு நாள். அதிலே இந்த மார்கழி மாதத்தினுடைய அந்த 30 நாட்கள் தேவர்களுடைய அதிகாலை பொழுது. ஆதலால் தான் தேவர்களுடைய அதிகால பொழுதை நாம் பக்திக்காக செலவிட்டால் அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு சேர்ந்து பகவானுடைய திவ்ய திருவருள் நமக்கு கிடைக்கும். ஆதலால் தான் இந்த மார்கழி மாதத்தில் அனைத்து திருக்கோயில்களும் விடியற்காலையிலே நடை திறக்கப்பட்டு பகவானுக்கு அந்த நித்திய பூஜைகள் அரங்கேற்றப்பட்டு மிகவும் சிறப்பாக பஜனைகள், சங்கீர்த்தன நிகழ்ச்சிகள் பல சென்னை போன்ற பெருநகரங்களிலே இந்த மாதம் முழுவதும் பல சபாக்களில் கர்நாடக சங்கீத இசை கச்சேரிகள் மிகவும் சிறப்பாக அரங்கேறும். அதனால் இந்த மார்கழி மாதம் மிக சிறப்பு மிக்க மாதம். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதனால் அனைவரும் விடியற்காலையிலே எழுந்து திருப்பள்ளி எழுச்சி, முக்கியமாக திருப்பாவை தனியன்களோடு சேவித்தல் மிக மிக முக்கியம். வாழி திருநாமங்களும் இந்த சமயத்தில் சேவிக்கலாம். தனியன்களோடு சேர்த்து திருப்பள்ளி எழுச்சி, திருப்பாவையை சேவிப்பது மிக மிக சிறந்தது. ஆதலால் இந்த மார்கழி மாதத்தை விசேஷமாக அனைத்து பக்தர்களும் கொண்டாடி பகவானுடைய திவ்ய திருவருளுக்கு பாத்திரமாக வேண்டும் என்பது அடியனுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த மாதத்தில் வரும் சில முக்கிய நாட்கள் குறித்து காண இருக்கிறோம். டிசம்பர் 19ஆம் தேதி, அதாவது 19/12/2025 அன்று மார்கழி மாதத்திலே வரும் அமாவாசை. அந்த அமாவாசை தினத்தன்று, மார்கழி அமாவாசை தான் நாம் ஸ்ரீ அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடுகிறோம். ஆம், வாயு புத்திரனான அவருடைய
அவதார திருநாளாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளினுடைய முக்கிய மற்றொரு சிறப்பு என்னவென்றில் 12 வைணவ ஆழ்வார்களுள் தொண்டரடிப்பொடி ஆழ்வாரனுடைய திருநட்சத்திரம், ஆம், அவர் அவதரித்த திருநாளும் இந்த அமாவாசை திதியில்தான் வருகிறது, மார்கழி மாதத்திலே. அதுவும் ஒரு விசேஷம். அடுத்ததாக டிசம்பர் 30ஆம் தேதி 30/12/2025 அன்று வைகுண்ட ஏகாதேசி. ஆம், அனைத்து ஏகாதேசிகளுக்கும் தலையாய ஏகாதேசியாக, முக்கிய ஏகாதேசியாக நாம் கொண்டாடி வருவது வைகுண்ட ஏகாதேசி. வைணவ ஸ்தலங்களில் முதல் ஸ்தலமான, முக்கிய ஸ்தலமான ஸ்ரீரங்கம் தொடங்கி திருமலை திருப்பதி உட்பட அனைத்து வைணவ திவ்ய ஸ்தலங்களிலும் இந்த வைகுண்ட ஏகாதேசி திருநாள் மிக விசேஷமாக கொண்டாடப்படும். ஆதலால் பக்தர்கள் இந்த மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதேசியை மிக பக்தியுடன் அனுஷ்டிப்பது மிக மிக சிறந்தது. அடுத்ததாக மார்கழி மாதத்தினுடைய 27வது நாள் கூடாரவள்ளி. ஆம், அனைவரையும், பிரிந்த அனைவரையும் ஒன்று சேர்ப்பது. ஏதாவது மன சங்கடங்கள் இருந்தால் அவற்றை எல்லாம் போக்கி, அவற்றையெல்லாம் நீக்கி அனைவரையும் பக்தர்களாக, நண்பர்களாக ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த மேன்மை பொருந்திய நாள்தான் கூடாரவள்ளி. அந்த கூடாரவள்ளி மார்கழி மாதத்தினுடைய 27ஆம் நாள். இது இந்த வருடம் 11/1/2026 அன்றைய தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. அன்றைய தினம் அக்கார வடிசல் மிக சிறப்பு. அக்கார வடிசல் என்றால் அது ஆண்டாளுக்கு, ஸ்ரீ ஆண்டாளுக்கு மிக மிக பிரியம். பகவானுக்கு அந்த அக்கார வடிசலை, ஸ்ரீ ஆண்டாளை சேவித்து பகவானுக்கு அக்கார வடிசலை சமர்ப்பித்தால் இந்த நாள் மிகவும் விசேஷம் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. ஆதலால் கூடாரவள்ளியையும் சிறப்பாக நாம் கொண்டாட வேண்டும். அன்றைய தினம் ஸ்ரீவில்லிபுத்தூர் உட்பட, ஸ்ரீ ஆண்டாள் அவதரித்த திருத்தலமான ஸ்ரீவில்லிபுத்தூர் உட்பட அனைத்து வைணவ திவ்ய ஸ்தலங்களிலும் இந்த நாள் மிக விசேஷமாக கொண்டாடப்படும். ஸ்ரீ ஆண்டாள் பகவான் ஸ்ரீ ரங்கமன்னாருடன் ஐக்கியமான நாளாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. ஆதலால் பல வைணவ ஸ்தலங்களில் அன்றைய தினம் ஸ்ரீ ஆண்டாளுக்கும் பகவான் ஸ்ரீ ரங்கமன்னாருக்கும் திருக்கல்யாண வைபவம் அரங்கேறும். அதில் பக்தர்கள் கலந்து கொள்வது மேலும் சிறப்பு. இது போன்ற பல மேன்மைகள் பொருந்திய இந்த மார்கழி மாதத்தை நாம் விசேஷமாக கொண்டாட வேண்டும். அனுதினமும் காலையில் எழுந்து நீராடி பகவானை சேவித்தால் அவருடைய திவ்ய திருவருள் நமக்கு பரிபூர்ணமாக கிட்டும். அதனால் அனைவருக்கும் மார்கழி மாத நல்வாழ்த்துக்கள். இந்த மார்கழியிலே வருகின்ற இந்த விசேஷ நாட்களை அனைவரும் சிறப்பாக கொண்டாடி பகவானுடைய திவ்ய திருவருளுக்கு பாத்திரமாக வேண்டுகிறோம். மிக்க நன்றி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.